அனஸ்தீஷியா மேட் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ ஆப்போனண்டோட கிங் இந்த மாதிரி H7ல இருக்கும். ஓகே, H7, H6, H5 சம்வேர். அண்ட் அந்த கிங் H5லேருந்து G5 போகிறதுக்கு 3 ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, அந்த 3 ஸ்கொயரில் 2 ஸ்கொயரை நைட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த நைட் கிங்குக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துட்டு 2 ஸ்கொயரை நைட்டு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ரிமைனிங் ஒரு ஸ்கொயரை அவங்க பிசியை பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, H5ல இருக்க கிங்கால G5ல எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. இந்த கேஸ்ல நம்ம ரூக் ஆர் குயின் யூஸ் பண்ணி இந்த H5ல மேட் பண்றது தான் இந்த அனஸ்தீஷியா செக்மேட்டோட பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்ன்ல இருந்து ஒரு பொசிஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளே அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவோம். ஃபர்ஸ்ட் நைட் E7 செக். ஸோ நைட்டு E7ல இருக்கும் ரைட்டா. இப்போ கிங் H8. இப்போ இந்த ஹெச்ல பான் இருக்கும்போது மேட் ஆகாது, ஹெச் பான் எடுக்க வைக்கணும். ஆக்சுவலி அவங்க பான் எடுக்கிறதுக்கு நம்ம குயின் அண்ட் H7 சாக்ரிஃபைஸ் கூட பண்ணிக்கலாம், ஆனால் ரூக் கேம்ல இல்லை. ஸோ ரூக்கு கேம்குள்ள கொண்டு வரணும். ரூக் C3 ஆக்சுவலி ஐடியா குயின் அட்டாக் தான். இப்போ ஒப்பனன்ட் குயினை காப்பாற்றல, இந்த மாதிரி மேட் காப்பாத்திட்டாங்க H6ல, சிம்பிளா நம்ம குயின் எடுத்துக்கலாம், அது கிளியர் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ குயின் கன்வின்ஸ் இல்லை, அவங்க குயினை எங்க காப்பாத்தினாலும் எங்க மூவ் பண்ணாலும் இப்போ குயின் அண்ட் H7 செக். கிங் அண்ட் H7, கிங் H5ல இருக்கு, கிங்கால G5ல எங்கேயும் வர முடியாது, நைட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, G7 வராது, அவங்க போனே இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரூக் எடுத்து H3 கொடுத்தா செக் மேட். இந்த பொசிஷன் ஒயிட் டு பிளே அனஸ்தீஷியா மேட். ஆன்சர் கண்டுபிடிச்சா